வெல்கம் டு திருநெல்வேலி சமையல். இன்றைக்கி திருநெல்வேலி சமையலில் உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, முட்டையை உடச்சி ஊற்றி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பிரிஞ்சி இலை 1 எடுத்து போட்டிருக்கேன். நல்ல சீரகம் பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மெதுவாக வதக்கி விடுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் போட்டது எண்ணெய் தெறிக்கும் மேலே, அதனால் மெதுவாக வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்ல குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்ல கோல்டு கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த டைமில் இன்றைக்கி நான் ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது கூட இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளியை அடித்து சேர்த்தா கொஞ்சம் குழம்பு திக்னஸாக இருக்கும். அதனால தான் அடித்து சேர்க்குறேன். நீங்கள் அப்படியே கூட தக்காளியை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுலேயே நல்ல வெந்துடும் தக்காளிலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா, இன்றைக்கி சக்தியில் சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன். இந்த சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். இதுதான் அளவு. நீங்கள் கொஞ்சம் அளவு கூட வச்சிங்கன்னா கொஞ்சம் குழம்பு காரமாக இருக்கும். இந்த அளவுனா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நல்ல எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு, இங்கே பாருங்கள், நல்ல எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு கலர் பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்கள். இது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காயும் முந்திரி பருப்பும் அரைச்சி எடுத்துகிட்டு ஊற்றிக்கலாம். இது நீங்கள் தேங்காய் பாலானாலும் ஊற்றிக்கலாம். தேங்காய் முந்திரி பருப்பும் அரைச்சி தேங்காய் விழுதோடனாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் விழுதோடு தான் சேர்த்துருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்ல கட்டியாக கொழுகுலுன்னு வந்துருச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் இந்த டைமில் நம்ம தூவி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி முட்டை குழம்பு செஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தைகள்லேருந்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு தான் முட்டையை உடச்சி ஊற்றணும். டென் மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே முட்டை குழம்பு வச்சிடலாங்க. இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். அந்த முட்டை குழம்பு பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம முட்டையை ஒரு சின்ன பவுலில் தனியாக உடச்சி ஊற்றி அதை அப்படியே சேர்த்துக்கிடணும். குழம்பு நல்லா திக்காக கட்டியாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், உடச்சி ஊற்றி அதை அப்படியே சேர்த்துக்கணும். இதே மாதிரி நீங்கள் எத்தனை முட்டைனாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான்
3 பேர் தான் எங்கள் வீட்டில், அதனால் நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். என் பையனுக்கு வந்து பாயில் பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதில் சுற்றி இன்னும் 2 முட்டை ஊற்றிக்கலாம். இந்த குழம்புல இருக்க சீக்கிரட்டே இந்த முட்டை மேலே லைட்டாக மிளகு பொடியை தூவி விடுறது தாங்க. முட்டையை எடுத்து நம்ம சாதத்தில் சப்பாத்தி, பூரி, தோசை எதுக்கு சாப்பிட்றதா இருந்தாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை சிம்மில் வச்சுக்கிட்டே அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முட்டை குழம்பு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். திருநெல்வேலி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை எதுக்குனாலும் சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.